ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த எக்ஸாமில் நீங்கள் ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை லோவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களாலையும் பாஸ் ஆகிறதோட அதிக மார்க்கே எடுக்க முடியும். நான் வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இதை நிறைய பேர் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், செஞ்சுருக்காது. டாப்பர்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸையும் நான் சேர்த்து தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஸோ உங்களால் டாப்பருக்கு ஈக்குவலாக இல்லை கூடவே மார்க் எடுக்க முடியும். ஸோ நான் சொல்ல போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து நான் பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மோஸ்ட்லி நாளைக்கு அரியர் எக்ஸாம் இருக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த நாள் ஜூன் 3லேருந்து கரண்ட் பேப்பருக்குரிய எக்ஸாம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ மோஸ்ட்லி அரியர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து ஒரு நாள் டைம் இருந்தால் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஜூன் 3லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் அரியர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துக்கோங்க. அடுத்து வர போகிற எக்ஸாம்ஸில் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இருக்கிற டைமில் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு 5 ஸ்டெப் வந்து சொல்ல போகிறேன். இதில் ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆல்ரெடி எல்லோரும் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்பாக இருக்கலாம். ஒரு சில ஸ்டெப் வந்து பூஸ்டப் பண்ணுற ஸ்டெப், அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதெல்லாம் யாரும் சொல்லவும் மாட்டாங்க. நான் வந்து அதை சொல்ல போகிறேன். அதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸ்டெப் 1, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும். அதனால் உங்ககிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கணும். கண்டிப்பாக லாஸ்ட் செமஸ்டர் நடந்த கொஸ்டின் உங்ககிட்ட கன்ஃபார்மாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டினும் முடிஞ்சளவு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் அப்படியே தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு சில டைம் அப்படி கூட உங்களுக்கு அமைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் மோஸ்ட்லி லாஸ்ட்டாக நடந்த கொஸ்டின்லேருந்து கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்க பாருங்கள். ஏன்னா இப்போ ரெகுலேஷன் 2017, ரெகுலேஷன் 2021 ரெண்டுலேயுமே வந்து காமனாக ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதுலேயுமே வந்து உள்ள டாபிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் ரெகுலேஷன் 2017 கொஸ்டின் எடுத்து பார்க்குறப்போ ஒரு சில கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன் சொல்லி படிச்சுட்டு இருப்பீங்க. அது சிலபஸ்லேயே இருந்திருக்காது. அதனால் அதை கேட்கவும் மாட்டாங்க. நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வச்சு படிக்கிறதுனால ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவீங்க. அதனால தான் சிலபஸில் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரித்து முடிஞ்சளவு 2 ஹாஃபையும் கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லா டாபிக்ஸையும் நீங்கள் கவர் பண்ணணும். இப்போ நான் சொல்ல போகிறது லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ஈஸியாக மார்க் எடுக்கிற மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு டாப்பர்ஸும் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஆனால் காமனாக ஆவரேஜாக படிக்கிற, அதுபோக வந்து லோவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ணணும். ஆனால் லாஸ்ட்டாக படிக்கிறப்போ இதெல்லாம் கவர் பண்ண முடியாது. இருந்தாலும் நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சாலும் எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ணுங்கள். சப்போஸ் லாஸ்ட் மினிட்ல படிச்சுட்டீங்க, இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்குது, இல்லை இன்னும் ஒரு 12 hours தான் டைம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னா ஸோ 2 டாப்பிக்கையும் டிஃப்ரென்ஸ் வச்சு படிங்க. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கம்பேரிசனோட படிக்கிறப்போ 2 டாபிக் ஈஸியாக கவர் ஆகும். ஸோ உங்களால் ஒரு 13 மார்க்கில் ஒரு 5 or 6 மார்க்ஸ் வந்து ஈஸியாக வந்து மார்க் எடுக்க முடியும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஈஸியாக உங்களால் அதிக மார்க்ஸ் எடுக்க முடியும், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி எல்லா கொஸ்டினோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க. என்னென்னா யூனிட் 1லேருந்து யூனிட் 5க்குரிய ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. யூனிட் 1க்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும், யூனிட் 2க்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்குரிய டெஃபினிஷன் படித்து வச்சுக்கோங்க. அதாவது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டாப்பிக்குரிய ஹெட்டிங் வந்து கண்டிப்பாக படிக்கணும். அதுக்குரிய டெஃபினிஷன் நீங்கள் அந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி படிக்கிறப்போ படிப்பீங்க. நான் சொல்ல வர்றது இன்ட்ரோடக்ஷன் சொல்லி இப்போ ஃபஸ்ட் யூனிட்ல கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் ஒரு சில டைம் அதுக்கே ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரோடக்ஷன்னா அதுக்குள்ளே ஃபஸ்ட் யூனிட்ல என்ன வருதோ, எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்களோ அதுக்குரிய டெஃபினிஷன் படித்து வச்சுக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன் சொல்லி படிச்சிடாம அந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்குள்ளே ஒரு டெஃபினிஷன் இருக்கும், அதை படித்து வச்சுக்கோங்க. நார்மலாக 5 யூனிட்டுக்கு 5 டெஃபினிஷனை கண்டிப்பாக படிங்க. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. தியரிட்டிக்கல் எக்ஸாமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக படிச்சிருங்க. இப்போ உங்களுக்கு 5 யூனிட்லேருந்து 5 டெஃபினிஷன் படிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 11th கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் யூனிட்லேருந்து வரும். அதில் நீங்கள் இம்பார்ட்டனாக ஒரு கொஸ்டின் படிச்சிருக்கீங்க, அது கேட்கவே இல்லை அப்படின்னா உங்களால் அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ண முடியாது. ஆனால் இந்த 5 யூனிட்க்குரிய டெஃபினிஷன் படிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த கொஸ்டின் எழுதுறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இந்த டெஃபினிஷனை கொடுத்துட்டு நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு அடிஷனல் கண்டென்ட்டாகவும் கிடைக்கும். ஸோ பார்க்குறவங்க உங்கள் பேப்பர் கரெக்ஷன் பண்ண போகிற ஸ்டாஃப்க்கு வந்து நீங்கள் ஒரு டாப்பர் மாதிரி தெரிவிங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை வந்து உங்களால் ட்ரை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினோட டெஃபினிஷன் படிக்கிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் ரியல் டைமில் எங்கே ஒர்க் ஆகுமோ அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா நீங்கள் வந்து பண்ண வேண்டியது. நிறைய பேர் இதை பண்ண மாட்டாங்க. டாப்பர்ஸ் கூட சம்டைம்ஸ் இதை பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ நான் இதிலே கான்சென்ட்ரேட் பண்ணால் நெக்ஸ்ட்டு வரப்போகிறதுலாம் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்லன்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்கும் நீங்கள் டெஃபினிஷன் படிக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ உங்களால் வந்து மைண்டில் ஏற்ற முடியாதுன்னா ஒரு 30 minutes வச்சா கூட, ஸோ இருக்கிற டைமில் ஒரு 30 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாரோட உங்கள் பேப்பர் யூனிக்காக தெரியறப்போ நல்லா வந்து உங்களால் மார்க்ஸ் எடுக்க முடியும். நான் சொல்ல வரது எல்லாமே மற்ற பேப்பர்ஸோட உங்கள் பேப்பர் வந்து யூனிக்காக தெரியணும். இப்போ ஒரு 20% வந்து உங்கள் ஹாலில் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த 20 பேருமே இந்த ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுறப்போ, அதாவது மற்ற பேப்பரை கரெக்ஷன் பண்ணுற இதை பார்க்குறப்போ உங்கள் பேப்பர் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறப்போ நீங்கள் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தெரியலாம். ஏன்னா கரெக்ஷன் பண்ண போகிற ஸ்டாஃப்க்கு நீங்கள் எப்படி படிப்பீங்கிறது தெரியாது. ஸோ அதனால் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நீட்டாக எழுதி, ஸோ இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் கொடுத்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அடுத்து வரப்போகிற கண்டென்ட்ஸும் கொஞ்சம் ரிலவெண்ட்டாக கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 3 வந்து நீங்கள் அனலைசிஸ் பண்ணணும். ஸோ அதை நான் உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணி தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் என்ன அப்படின்னா,
இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, ஸோ கம்மியாக தான் டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் ஆல்ரெடி வந்து எல்லாமே படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னா அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் 3 வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 10 கேட்க போகிறாங்க, ஒவ்வொரு யூனிட்லேருந்து 2 கேட்க போகிறாங்க. 13 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்லேருந்து 2 வரப்போகுது, சாய்ஸில் அட்டன் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதனால் நீங்கள் சாய்ஸில் ஒரே ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறீங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களை ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டாங்கன்னா ஒரு 2-3 டாபிக்ஸ் நீங்கள் சேர்த்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 15 மார்க் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு 2 யூனிட்லேருந்து கேட்க போகிறாங்க, 2 கொஸ்டின், இல்லைனா 2 யூனிட்லேயே உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க. ஸோ இப்போ காமனாக நம்ம கவர் பண்ண போகிறது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டு, தேர்ட் யூனிட், 5th யூனிட்டில் மட்டும் நீங்கள் வந்து 15 மார்க்கும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட், தேர்ட் யூனிட், 5th யூனிட்லேருந்து உங்களுக்கு மோஸ்ட்லி 15 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் கேட்காம கூட இருந்திருக்காங்க, நான் காமனாக சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் யூனிட் படிக்கிறப்போ நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் யூனிட்னா 2 மார்க் 2 கொஸ்டின், அதாவது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கணும் எந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ சிலபஸை வச்சு பார்த்தீங்க, நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 4 கொஸ்டினில் கண்டிப்பாக 2 கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியும். அந்த 2 மார்க் எடுத்து வச்சுக்கோங்க. 2 மார்க்கில் மோஸ்ட்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் சம்டைம்ஸ் வராமல் கூட இருக்கலாம். ஆனால் 2 மார்க்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 13 மார்க் கம்பல்சரியாக ஒரு 13 மார்க் வர்ற கொஸ்டினை எடுத்து நீங்கள் வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் நோட்டில் வந்து ஒரு நோட்டில் ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட், ஃபிஃப்த் யூனிட் சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு, ஸோ 4 கொஸ்டினை மட்டும் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி உங்கள் கண்ணில் தென்படுற மாதிரி வச்சு அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் நல்லா ப்ரிஃபர் பண்ணணும். அதாவது லாஸ்ட் மினிட்ல படிக்கிறப்போ. ஸோ இந்த 13 மார்க் ஒரே ஒரு கொஸ்டின், 2 மார்க் 2 கொஸ்டின், 3 கொஸ்டின், 15 மார்க்கு ஒரு கொஸ்டின். அதாவது ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி 4 கொஸ்டின் படிப்பீங்க. செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் 15 மார்க் நீங்கள் கம்பல்சரியாக படிக்காதனால ஸோ 2 மார்க்கில் 2 கொஸ்டின், உங்களுக்கு 13 மார்க்கில் ஒரு கொஸ்டின், டோட்டலாக 3 கொஸ்டின். இந்த மாதிரி நீங்கள் பிரித்து படிக்கிறப்போ ஃபஸ்ட் யூனிட்லையும், தேர்ட் யூனிட்லையும், 5th யூனிட்லையும் ஒரு 4 கொஸ்டின் வரும். ஸோ மித்தபடிக்கு செகண்ட் யூனிட்லையும், 4th யூனிட்லையும் 2 அதாவது 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து படிக்கிறப்போ உங்களுக்கு டோட்டலாக சிலபஸ் பெருசாக இருக்கிறது சுருங்கி உங்ககிட்ட ஈஸியாக வந்து படிக்கிற அளவுக்கு கைக்கிட்ட வந்துடும். ஆனால் இதில் வந்து ஒரு சில கொஸ்டின் கேட்காம இருப்பாங்க, ஆனால் கம்பல்சரியாக கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களால் வந்து 5 யூனிட்லேருந்து ஒரு 2 or 3 யூனிட்ஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் வந்தாலே உங்களால் வந்து பாஸ் ஆகலாம், அதிக மார்க்ஸும் எடுக்கலாம். அதே மாதிரி முடிஞ்சளவு இப்போ உங்களுக்கு என்ன பேப்பரோ அது பேஸ் பண்ணி படிக்க பாருங்கள். அல்கோரிதம் பேப்பர்னா அல்கோரிதமில் தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ப்ரோக்ராமேட்டிக் பேப்பர்னா ப்ரோக்ராமில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு போயிடுவாங்க, அப்படி எல்லாருமே படிச்சிருவாங்க. உங்கள் பேப்பர் யூனிக்காக தேர்னா அல்கோரிதம், அதாவது நான் சொன்ன மாதிரி 4 கொஸ்டினில் 4ல் ஒரு 2 கொஸ்டின் மட்டும் அல்கோரிதம் நல்லா படிச்சுட்டு, சப்போஸ் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வந்தாலும் அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக உங்களால் அல்கோரிதம் கொடுக்குறப்போ நீங்கள் வந்து ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி உங்கள் பேப்பர் வந்து காட்டிடும். ஸோ அதனால் முடிஞ்சளவு டிஃப்ரெண்ட்டாக படிக்க பாருங்கள், ஆனால் கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டாக படிக்க பாருங்கள். ஸோ ஸ்டெப் 4 இது பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஆர்டராக படிக்கிறேங்கிற பேரில் ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி படிக்கலாம், ஆனால் எந்த யூனிட் ஈஸியாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் பார்க்கணும். எடுத்தோன்னே சிலபஸ் எடுத்தோன்னே டக்குன்னு அப்படியே ஆர்டராக படிக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் யூனிட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தரவு பண்ணணும். அது டெஃபனிஷன் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதில் இப்போ தேர்ட் யூனிட்டில் ஈஸியாக இருக்குது, இதெல்லாம் படித்தா டக்குன்னு வந்து மைண்டில் வந்து இதாயிரும் அப்படின்னா அந்த கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கிற யூனிட்டை ஃபஸ்ட்டு எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். ரிவர்ஸ்லேருந்து நீங்கள் சிலபஸை பாருங்கள். மோஸ்ட்லி வந்து 5th, 4th, 3rd, 2, 1 இந்த மாதிரியும் படிக்கலாம். எல்லாம் வந்து மிடில் இருக்கிற யூனிட்டு இல்லை செகண்ட் யூனிட் நல்லா ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கே பார்த்தா தெரியும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு சில கொஸ்டின்லாம் பேசிக்காக தியரிட்டிக்கலாக நம்ம கொஞ்சம் ஓனாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கணும். இது வந்து ஸ்டெப் 4. ஸ்டெப் 5 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா இதையும் ப்ரிஃபர் பண்ணுறத நோட்டில் வந்து எழுதி வச்சுருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டெஃபனிஷனு, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு, ஸோ அதில் என்ன டெஃபனிஷன் கொடுக்க போகிறீங்க, அதாவது அதை பேஸ் பண்ணி என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள், அது போக அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதை நோட்டில் ஜஸ்ட் வந்து நீங்கள் வேடிங்காக எழுதுனாலும் இந்த மாதிரி ஹெட்டிங்காக கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினையும் பாட்டு போயிட்டீங்க, அங்கே போய் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு தெரில அப்படின்னா உங்களால் வந்து கரெக்டாக வந்து பேப்பர் ப்ரெசென்டேஷன் பண்ண முடியாது. இது வந்து பார்க்க சின்னதாக இருந்தாலும் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் தான். எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிடுவாங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு தெரியாது. இது எப்படின்னா ரூட்டே தெரியாத பஸ்ஸில் ஏறுற மாதிரி. இப்போ வந்து ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து முடிஞ்சளவு ஷார்ட் பண்ணி நீங்களும் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா ஈஸி. நெட்டில் ரெஃபர் பண்ணுறீங்க, இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து பிடிஎஃபாக வச்சுருக்கீங்க, இல்லை நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையே சுருக்கி அதை நீங்கள் நோட்டில் எழுதி அந்த நோட்டை வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு மைண்டில் நல்லா நிற்கும். நீங்கள் வேணால் ஒரு கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் மினிட்ல என்னால் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னா, ஸோ சிம்பிளாக 2 கீவேர்டை மட்டும் டக்குன்னு எழுதி வச்சுட்டு கொஸ்டினை முடியலாம் நல்லா படிச்சுட்டு அந்த 2 கீவேர்டை நல்லா தரவு பண்ணிகிட்டே இருங்க. ஸோ முடிஞ்சாலும் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். ஸோ ஓவராலாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனால ஈஸியாக உங்களால் மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் அந்த டெஃபனிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா டெஃபனிஷனுக்கு கீழே அவங்க கேட்டிருக்க கண்டென்ட் ரிலவெண்ட்டாக ஆன்சரும் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு அதிக மார்க்ஸ் கிடைக்கும். மேலே டெஃபனிஷன் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே கரெக்டாக இல்லை அப்படின்னா டெஃபனிஷன் மார்க் கிடைக்கும், பட் கீழே இருக்க மார்க் கிடைக்காது. ஸோ அதனால் மற்ற பேப்பரோட நம்ம பேப்பரை யூனிக்காக காட்டுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சப்பனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸ்லேயும் நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.